புகழ்பெற்ற ஓவியரான ரவிவர்மா திருவாங்கூர் மன்னருக்கு நெருங்கிய உறவு. ஆனா உலகம் போற்றும் ஓவியரா ரவிவர்மா ரொம்ப பேரோடும் புகழோடும் இருக்கிறத பார்த்து மன்னருக்கு பொறாம. அதனால எந்த அரசாங்க நிகழ்ச்சிக்கும் ரவிவர்மாவை கூப்பிட மாட்டாரு. அப்போ திருவாங்கூர் சமஸ்தானம் சென்னை மாகாணத்துக்கு உட்பட்டிருந்த காலம். சென்னை மாகாணத்தோட கவர்னரா இருந்த வெள்ளைக்காரர் திருவனந்தபுரம் அரண்மனைக்கு வந்தாரு. கவர்னர் மன்னரை மரியாதையோடு வரவேற்று உபசரிச்சாரு. அப்போ ஓவியர் ரவிவர்மாவை சந்திக்கணும்னு ஆசைன்னு கவர்னர் சொன்னாரு. ரவிவர்மாவோட பெருமைக்கு முன்னால நம்ம பெருமை குறைஞ்சிடுமேன்னு மனசு சங்கடப்பட்டாலும் கவர்னர் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு ரவிவர்மாவை அரண்மனைக்கு வரவழைச்சாரு மன்னர். அங்க மன்னரோட ரூம்ல கவர்னர் ஒரு நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பக்கத்துல மன்னர் கை கட்டி நின்னுகிட்டு இருந்தாரு. வயதுல மூத்தவர் மன்னர் நிக்கிறதால ரவிவர்மாவும் நின்னுகிட்டே பேசினாரு. ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்கன்னு கவர்னர் வற்புறுத்தினாரு. எங்க மன்னர் நிக்கும் போது நான் உட்கார்ந்தா மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு நின்னுகிட்டே பேசினாரு ரவிவர்மா. திறமையுள்ள ஒரு மகா கலைஞன் ரவிவர்மா நின்றுட்டு இருந்ததால கவர்னரும் எந்திரிச்சு நின்னு பேசினாரு. 3 பேர்ல நின்னுகிட்டே பேசிட்டு இருந்தாங்க. ஆக பதவிக்கும் மரியாதை உண்டு, வயதுக்கு மரியாதை உண்டு, திறமைக்கும் மரியாதை உண்டு. அந்த மரியாதைய பணிவோடு தருவதுதான் பெருமை.